இது வேளாங்கண்ணியில் அடுத்த நாள் தான். நான் போன விலோகில் சொல்லியிருந்தேன்ல ஒரு வேண்டுதல் இருக்குன்னு, அதுக்கு கிளம்பிட்டேன். எங்களுக்கு 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இப்படி வேண்டுதல் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நிஜமாக எனக்கு இதில் தமிழில் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. கேரளாவில் முட்டில் எழிஞ்சு போகுதுன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. யாராச்சும் இப்படி வேண்டுதல் பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கு என்ன சொல்லுவோன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. அதனால தான் காலையில் ஒரு 5 மணி இருக்கும், அப்போ தான் கும்பலே இல்லாமல் இருக்கும். அதனால் 5 மணிக்கே நான் எந்திரிச்சு இந்த வேண்டுதல் பண்ணதுக்கு வந்துட்டேன். வேண்டுதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காலெல்லாம் அவ்வளவோ வலிக்கலை. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிது. வைஷாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு காலெல்லாம் அவ்வளோ வலிக்கலை. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதும் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சில் ஏறி ப்ரேயர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது நேற்று நம்ம போகல, அதனால் அங்கே ஏறி வேண்டினதுக்கப்புறம் நேராக கடலுக்கு போயிட்டோம். காலையில் கடலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு கால் வலிங்கிறதுனால நானும் வைஷாவுக்கு கடலில் மெதுவாக நடந்துட்டு இருந்தோம். 8 மணிங்கிறதுனால அவ்வளோவா கும்பல் இல்லை, யாருமே வரல. அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. காலையிலேயே அந்த கடல் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்போ தான் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தேன். ரொம்ப நேரம் கடலில் சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு இனிமேல் ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். அப்போது நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பாய்.